வணக்கம் நண்பர்களே, நம்ம தமிழ்நிலம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, 10 நாளைக்கு நீ தொடர்ந்து ஒரு கல்ல குடிச்சா தோல் மினுமினுப்பாய் நானே சீமான வெள்ளக்கார மாதிரி ஆயிடுவேன். நானே சீமான வெள்ளக்கார மாதிரி ஆயிடுவேன். உண்மையா இல்லையா? உண்மை இல்லடா கிறுக்கா, தற்கொலை பயல. ஒரு நாளாவது இந்த கிறுக்கை உண்மையை பேசிட மாட்டானான்னு நானும் பாக்குறேன். நடக்கவே நடக்காது போல இருக்க. நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளுங்க. எல்லாம் மெண்டலாடா, நீ சொல்றதெல்லாம் எப்படா நம்புறானுங்க இந்த தற்கொலை பயலுக? உண்மையில மினுமினுப்பா இருக்கு. அப்படியே என்னையா மச்சான், என்னையா ஒத்த பண்ண கல்லு இருக்க, ஆள் தூக்கலா இருக்கியா, தோல்லாம் மினுமினுக்குதியா, எங்க அண்ணன் திரிக்கிறாப்ல. உண்மையா என்ன நடந்திருக்கும் தெரியுமா? அந்த ஆளு என்ன சொல்லிருப்பாரு தெரியுமா? ஏல லூசு பயல, குடிச்சு குடிச்சு செத்துறாத, மூஞ்சி எல்லாம் வீங்கிட்டு போகுது, கண்ணு ஆந்த கண்ணு மாதிரி வெளியில தள்ளிட்டு இருக்கு, வயிறு பானை மாதிரி ஊதிட்டு போவதா குடிகார பயல. குடிகாரன் எந்த போதையை எடுத்தாலும் குடிகாரன் தான், ஆல்கஹால் உடம்புக்குள்ள எதுல இருந்து போனாலும் கேடுதான் அப்படின்னு சொல்லி மண்டையில 2 கொட்டு கொடுத்து சின்ன படிக்க அனுப்புனா குடிச்சிட்டு தியேட்டர் மயிருன்னு சுத்திட்டு திரியா ஓடுறான்னு 4 சாத்தி அனுப்பி இருப்பாரு. சரி நண்பர்களே, நாம் தற்கொலை கட்சியின் தலைவர் சீமான் அவர்கள் 10 நாட்கள் கள் குடித்தால் வெள்ளைக்காரனை போல தோல் வெள்ளை நிறமாக மாறும் என்று வாதம் செய்திருக்கிறார். முதலில் அது உண்மையா என்று பார்ப்போம். இதற்கு பின்னால் என்ன இருக்கிறது, இந்த கருத்து எவ்வளவு முட்டாள்தனமானது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் நண்பர்களே. முதல்ல அறிவியல் பக்கம் போவோம். மனுஷனோட தோல் நிறத்தை தீர்மானிக்கிறது மரபணுக்கள், மெலனின் அப்படிங்கிற நிறமி, அப்புறம் சுற்றுச்சூழல் காரணிகள். மெலனின் அப்படிங்கிறது நம்ம உடம்புல உள்ள ஒரு நிறமி, இது நம்ம தோல் நிறத்தை தீர்மானிக்குது. கள்ளு, அதாவது பனை மரத்துல இருந்து எடுக்கப்படுற ஒரு பானம், இதுல சில சத்துக்கள் இருக்கலாம், ஆனா இதுல தோல் நிறத்தை மாற்ற அளவுக்கு எந்த ஒரு பொருளும் இல்லை நண்பர்களே. இதுதான் அறிவியல் பூர்வமான உண்மை. 10 நாட்கள் தொடர்ந்து கள்ளு குடிச்சா வெள்ளக்காரனை போல மாறலாம் அப்படின்னு இந்த லூசு பைய சொல்றது முற்றிலும் தவறான ஒரு தகவல். தோல் நிறத்தை மாத்தணும் அப்படின்னா மரபணு மாற்றங்கள் தான் பண்ணணும், இல்லைன்னா மிகப்பெரிய அறுவை சிகிச்சைகளைத்தான் செய்யணும். ஆனா அதுவும் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாத ஒண்ணு. இந்த கிறுக்கன் சொல்ற மாதிரி தொடர்ந்து கள்ளு குடிச்சா உடல் ஆரோக்கியம் கெட்டு, கல்லீரல் பாதிக்கப்பட்டு, ஊட்டச்சத்து குறைபாடு வந்து நம்ம உடம்புக்கு பிரச்சனைகள் தான் வரும். ஒரு அரசியல் தலைவர் முதல்ல இப்படிப்பட்ட முட்டாள்தனமான கருத்துக்களை மேடையில பேசலாமா? பேசலாம். என்ன நான் 100% பைத்தியக்கார கூதி. இவன் சொல்ற இந்த தவறான கருத்து மக்கள் மனசுல ஒரு தவறான எண்ணத்தை விதைக்காதா? தோல் நிறம் அப்படிங்கிறது இயற்கையான ஒரு அம்சம். வெள்ளைக்காரன் போல மாறணும் அப்படின்னா நம்ம இயற்கையான அழகை அது இழிவுபடுத்துற மாதிரி இல்லையா? வெள்ளை நிறத்தை உயர்வா காட்டுற மாதிரி இல்லையா? தமிழ் கலாச்சாரத்துல எல்லா தோல் நிறங்களுமே அழகானதுதான். கருப்பு ஒரு கவர்ச்சி அப்படின்னு நம்ம பெருமையா பேசுறோம். ஏன் இந்த கிறுக்கனே பல மேடைகள்ல கருப்பு நிறத்தை பெருமையா பேசியிருக்கான். இந்த கிறுக்கன்னு சொல்றேன்னு யாரும் வருத்தப்படாதீங்க, ஏன்னா இவன் உண்மையாவே கிறுக்கன் தான். இந்த மாதிரியான கருத்துக்கள் மக்கள் கிட்ட தாழ்வு மனப்பான்மையை ஏற்படுத்தாதா? குறிப்பா இளைஞர்கள் கிட்ட ஒரு பொறுப்பான தலைவர் மக்களை உயர்த்துற வகையில பேசணுமே தவிர இப்படி முட்டாள்தனமா பேசக்கூடாது. கள்ளு குடிச்சா நிறம் மாறும் அப்படின்னு சொல்றதை விட நம்மளோட உணவு முறைகள், உடற்பயிற்சி, ஆரோக்கியமான வாழ்க்கை முறைகள் இதை பத்தி பேசினா அதை கேட்கிற தற்கூரிகளுக்கு ஏதாவது பிரயோஜனமாவது இருக்கும். இவன் பேசுறத தற்கூரிகள் கேட்டா என்ன பண்ணுவானுங்க? ஒருவேளை கள்ளு குடிச்சா கலர் வரும் போல அப்படின்னு நினைச்சிட்டு கள்ளு குடிக்க ஆரம்பிப்பானுங்க. அப்புறம் குடிக்க அடிமையாகி போதை பத்தல, ரவி மார்டின் போட்டா தான் கும்முன்னு இருக்கும், இப்ப கொசு கடிச்ச மாதிரி இருக்கு, இல்லன்னா எறும்பு கடிச்ச மாதிரி இருக்கு, ஒரு யானை மிதிச்ச மாதிரி இருக்கணும்னா ஒரு புல்லு போடணும் அப்படிங்கிற நிலைமைக்கு வந்து நிப்பானுங்க. நம்ம சீமானே எப்படி இந்த குடியை விட முடியாம கஷ்டப்படுறாரோ அதே மாதிரி அப்புறம் தற்கொலைகளும் கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். கனவிதுதான் நிஜமிதுதான், உலகினிலே என்னை யார் வெல்லுவார், என்னை யார் வெல்லுவார். நண்பர்களே, ஒரு தலைவர் பேசும்போது அது மக்களுக்கு உத்வேகம் தரணும், அறியாமைய போக்கணும். இப்படிப்பட்ட கிறுக்கனுங்க சொல்ற கருத்துக்கள் மக்களை குழப்புறதோட நம்ம சமூகத்தின் முன்னேற்றத்துக்கு தடையாத்தான் அமையும். பனை தொழில் காக்கப்படணும், போற்றப்படணும், வளர்த்து எடுக்கப்படணும், ஊக்குவிக்கப்படணும் அப்படிங்கறதுல நமக்கு மாற்று கருத்து இல்ல. ஆனா இப்படிப்பட்ட தற்கூரி தலைவர்களை மேடையில பேச வைக்காம நல்ல அரசியல், அறிவியல், விவசாயம் பத்தின புரிதல் இதெல்லாம் உள்ள தலைவர்களை அழைச்சு பேச வச்சா நல்லா இருக்கும். சரி நண்பர்களே, தொடர்ந்து பார்ப்போம். காலேஜ் இளையாங்குடி கல்லூரியில படிக்கிறோம், ஜெயரிசன் கல்லூரியில படிச்சு எங்களுக்கு வேலையே இங்க பாருங்க, உலகத்துல கல்லு கடை கல்லூரி வாசல்ல திறந்தது எங்க கல்லூரியில தான்.
உலகத்துல கல்லு கடை கல்லூரி வாசல்ல திறந்தது எங்க கல்லூரியில தான். எனக்கு இருக்கிற கோபத்துக்கு ஒரு அப்பன்னு வச்சுக்கேன், சாகர வரைக்கும் சைட்ல இருந்து பார்த்தா சிரிக்கிற மாதிரியே இருப்பேன். இந்த ஒரு கல்லூரி வாசல்ல கல்லு கடை. எங்க வாத்தியார் நடராஜ், எங்களோட விளையாட்டு வாத்தியார், அவருடைய அப்பா. அப்படியே இந்த பாருங்க ஒரு மண்ணுல காலை இது வெட்டி காலுக்குள்ள இப்படி காலை உள்ள விட்டு தரையிலே நாற்காலி மாதிரி உட்கார்ந்து பானை இப்படி இருக்கும். வகுப்புக்கு போகும்போது ஒரு செம்பு மயிலே மயிலே இறக்கு போடுறதா போட மாட்டேங்கிறான். நல்லா புடிச்சு கால் எடுக்கல வச்சு அமுக்கு இப்படி நீங்க திருந்துவீங்க. நல்லா கொஞ்சிக்கணும். போய் அவங்க வாத்தியாரோட பேசிக்கிட்டு இருக்கிறது அவருக்கு தெரியும் போட்டாங்க. நீ ஒரு கேனையன்னு தெரியும் சௌத்ரி, ஆனா கேனக்கூதின்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். சீமான் உண்மையாவே அவர் சொல்ற மாதிரி சமூக நலன்ல அக்கறை உள்ளவரா இருந்திருந்தா, அவருக்கு ஒரு தலைவருக்கான குவாலிட்டி வளரும் பருவத்திலேயே இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பார் தெரியுமா? காலேஜ் வாசல்ல கல்லு வைக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதும் என்ன பண்ணிருப்பார் தெரியுமா? நம்ம கல்லூரி கல்வியின் கோயில், இங்கு நாம் கற்க வேண்டியது அறிவு, ஒழுக்கம், வாழ்க்கை மதிப்புகள். ஆனால் இந்த கோவிலின் வாசலிலே ஒரு மாபெரும் பாவம் நடந்து கொண்டிருக்கிறது மயிலாட். நமது கல்லூரியில் பணிபுரியும் ஒரு பிடி வாத்தியாரின் தகப்பனார் இந்த இளைஞர்களின் எதிர்காலத்தை சீரழிக்கும் கள்ளு வியாபாரத்தை இங்கேயே நடத்துகிறார். இது வெறும் வியாபாரம் அல்ல, நம் மாணவ நண்பர்களின் வாழ்க்கையை, கனவுகளை, குடும்பங்களை அழிக்கும் விஷ வியாபாரம். அந்த வாத்தியாரின் தந்தையை பார்த்து என்ன சொல்லி இருப்பான் தெரியுமா இந்த அறிவு கெட்ட சீமான்? அறிவு இருந்திருந்தா, உங்களுக்கு அறிவு இருக்கிறதா, உங்களுக்கு மனசாட்சி இருக்கிறதா? உங்கள் மகனே இங்கு மாணவர்களுக்கு வழிகாட்ட வேண்டிய ஒரு பிஇடி வாத்தியாராக பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். நீங்கள் இங்கு என்ன செய்கிறீர்கள்? இளம் உள்ளங்களை குடிக்கி அடிமையாக்கி அவர்களின் எதிர்காலத்தை இருட்டடிக்கிறீர்கள். இது உங்களுக்கு அவமானகரமானதாக இல்லையா? நீங்கள் விற்கும் ஒவ்வொரு கள்ளுபாட்டிலும் ஒரு மாணவனின் கனவு உடைகிறது, சிதைகிறது. ஒரு குடும்பத்தின் நம்பிக்கை சிதைகிறது. இதை உங்களால் உணர முடியவில்லையா? உங்கள் சொந்த ஆதாயத்திற்காக இளைஞர்களின் வாழ்க்கையை விஷமாக்குவது எவ்வளவு பெரிய பாவம் என்று தெரியவில்லையா? நாங்கள் இதை இனி சகித்துக் கொள்ள மாட்டோம். இந்த கல்லூரியின் வாசல், கல்லூரியின் நுழைவு வாயில் குடியின் கூடாரமாக மாறுவதை அனுமதிக்க மாட்டோம். உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை, இந்த கள்ளு வியாபாரத்தை உடனே நிறுத்துங்கள். இல்லை என்றால் மாணவ சமூகமாக ஒன்று திரண்டு சட்டப்படி உங்களுக்கு எதிராக குரல் கொடுப்போம், போராடுவோம். நாம் தமிழர், இந்த அநீதிக்கு எதிராக போராடுவோம். நம் எதிர்காலத்தை காக்க இந்த கள்ளு வியாபாரத்தை தடுத்து நிறுத்துவோம். கல்லூரியை காப்போம், இளைஞர்களை காக்க உறுதி எடுப்போம் அப்படின்னு இந்த மாணவர்கள் மத்தியில பேசி விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருப்பாரு. ஆனா அந்த கிறுக்க என்ன பண்ணிருக்கான்? வயிறு முட்டை குடிச்சு போட்டு தியேட்டரு பார்க்குன்னு சுத்திட்டு ஊதாரித்தனமா சுத்திட்டு அத ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லிட்டு இருக்கான். அந்த கல்லு கடை. அப்புறம் திருப்பி படத்துக்கு பரமக்குடி ரவி சண்முகா தேடி போகும்போது ஒரு செம்பு பரோட்டா கறி போடுறது, கபடி விளையாடுறது, இப்படியே இருப்பான். அப்ப இங்க கல்லூரி விட்டு போகும்போது எங்க சூடா இல்லாங்குள்ள சாலையில வடை போடுவோம், மிச்சரு பக்கோடா எல்லாம் வாங்கி கட்டிக்கிறோம். நான் எங்க அண்ணனும் எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறு. போனோன்னா ஒரு தம்பி கல்ல இறங்குவான். இங்க பாருங்க, இந்த பனையில இறங்க 2 பேரும் இங்க உட்கார்ந்து அவன் இறக்கி எங்களுக்கு வச்சுட்டு போவான். அடுத்த பனையில ஏறி இறங்குறதுக்குள்ள இதை முடிச்சுட்டு அந்த பனைகிட்ட போய் நிற்பான். மத்தளத்திற்கு 2 பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை. அந்த பனையில இறக்கிட்டு அடுத்த பனைக்கு போவான், அதை குடிச்சிட்டு அடுத்த பனைகிட்ட போய் நிற்பான். இதெல்லாம் நடக்காது தம்பி, நடக்காது கண்ணு. அதனாலே நீ உன்னை திருத்திக் கொள். 13 பனை கல்லை 2 பேரும் குடிச்சான். அவன் அருவாப்பட்டியை கல் வீசிட்டு குடுவேறி வீசிட்டு காலில் வந்துட்டான். ஏண்டா டேய், நீங்க படிக்கிறவங்களா? ஏடா உங்க கணக்கு? ஒரு சொட்டு கல்லூட எனக்கு வைக்காம 13 பனையமாடா பாவியலா குடிப்பிய பாரு. மீசையவே தலகாணியா வச்சு படுத்துக்கிட்டு இருக்கான். ஆனா ஒண்ணு, குடிகார சவகாசம் கொலநாசம்ன்றத கரெக்டா காமிச்சிட்டான். சீமான் சொல்ற மாதிரி கள்ளு தொடர்ந்து குடிக்கிறதுனால ஏற்படக்கூடிய தீமைகள் என்ன தெரியுமா? தொடர்ந்து கள்ளு குடிக்கிறதுனால கல்லீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஃபேட்டி லிவர், இந்த மாதிரியான சிரோசிஸ் போன்ற நோய்களை இது ஏற்படுத்தும். மூளையில செயல்பாடு பாதிக்கப்பட்டு நினைவாற்றல் குறையும், மன அழுத்தம், அப்புறம் மனநல பிரச்சனைகள் ஏற்படக்கூட வாய்ப்பு இருக்கு. இதயத்தோட செயல்பாடு பாதிக்கப்பட்டு உயர் ரத்த அழுத்தம், இதய நோய்கள் இதெல்லாம் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. குடிச்சா என்ன நடக்கும் தெரியும்? குடும்பத்துல பிரச்சனைகள் வரலாம். கள்ளோ ஃபுல்லோ எந்த மதுபானத்தையும் குடிக்காம இருக்கிறது தான் நல்லது நண்பர்களே. சமூகத்துக்கும் நல்லது, நமக்கும் நல்லது, குடும்பத்துக்கும் நல்லது. சரி, இப்போ அங்க வருவோம். ஒரு சொட்டு கல்லூட எனக்கு வைக்காம 13 பனையமாடா பாவியலா குடிப்பியாது. அந்த ஆள் என்ன சொன்ன? ஆனா கல்லு 2 லிட்டர் கொடு, 2 செம்பு. எங்க ஊர்ல செம்பப்ப அளவு, இப்ப இங்க லிட்டர் போத்தல். 2 போத்தலை குடி போதும்.
நீ உலகத்திலேயே கள்ள குடிக்கிற மட்டும்தான் போதும். ஏன்டா சொன்ன? ஒரு சொட்டு கல்லூட எனக்கு வைக்காம 13 பணையமாடா பாவியலா குடிப்பியா? என்ன பார்த்தா கேன மாதிரி தெரியுதா? என்ன பார்த்தா கேன மாதிரி தெரியுதா? அந்த அளவுக்கு கள்ள குடிச்சா அது ஒரு என்ன சொல்றது, அது ஒரு ராஜ வாழ்க்கை. அதை அனுபவிச்சவனுக்கு தான் தெரியும். கல்லு மது அல்ல. இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவா? இவன் சொல்ற கதைகளால இருக்கப்பட்டா உங்க குழந்தைகள் என்ன ஆவாங்க அப்படிங்கறத நீங்க தான் சிந்திச்சு பார்க்கணும். உங்க வீட்டுல இருக்கிற சின்ன பசங்க இவன் வீடியோவை அதிகமா பாக்குறாங்க அப்படின்னா பெற்றோர்களே உஷாரா இருங்க. உங்க பையனோ பொண்ணோ மறைமுகமா ஆரிய கால் நக்கியா அவங்களுக்கே தெரியாம இந்த தமிழ் இனத்துக்கு நல்லது செய்யறோம்னு நினைச்சிட்டு கெட்டது செய்யற ஒரு தற்குறியா மாறிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் பொருள், அப்படிங்கிறது தான் உண்மை. அதனால இந்த அடிப்படை அரசியல் அறிவே இல்லாத சீமான் அப்படிங்கிற ஆரிய கழிவை தமிழ்நாட்டு அரசியல்ல இருந்து அப்புறப்படுத்த வேண்டியது நம்ம ஒருத்தரோட கடமை. இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இவ்வளவு தெளிவா சொன்ன பிறகும் பனை நமது தேசிய பானம் அப்படின்னு நம்ம பேசினதுக்கு சம்பந்தம் இல்லாம வேற ஒண்ண தூக்கிட்டு வருவாங்க தற்குறிங்க. அவங்களை திருத்த முடியாது. பனையை காப்போம், பனை தொழிலை காப்போம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடிக்கிறேன். நன்றி.